அனைவருக்கும் அன்பான வணக்கம். மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்துக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா, புதிய திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த மாநில அமைப்பு செயலாளர் திரு இமானுவேல் அவர்கள் இங்க வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, மாநில அமைப்பு செயலாளராக இருந்து கொண்டு காங்கயம், பல்லடம், திருப்பூர் போன்ற பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முன்னின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. அவர் இன்னைக்கு நம்ம நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. முன்னாள் காங்கயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் களம் கண்டவர். இன்னைக்கு அவர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட அரசியல் சார்ந்த கேள்விகள் இருக்கு. ஐயா வணக்கம். இப்போ புதிய திராவிட கழகம், இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு, எவ்வளவு கட்சிகள். இப்போ புதிய திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி, இது கட்சி தொடங்கப்பட்டு எவ்வளவு நாள் இருக்கு? அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மை தமிழ் 24x7, அதாவது தமிழ் என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல மை தமிழ்னு வச்சிருக்காங்க, என்னுடைய தமிழ்னு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நிறுவனத்தோட தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கும் முதன்மை ஆசிரியர் சக்திவேல் அண்ணனுக்கும் முதல்ல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய திரு KS ராஜகவுண்டர் அவர்களின் ஆணைக்கிணங்க அவரின் அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு இந்த நேர்காணலுக்கு நான் வந்திருக்கேன். இப்ப ஐயாவோட கேள்வி மாதிரி புதிய திராவிட கழகம் அப்படின்னா என்னன்னு ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. புதிய திராவிடம், அதாவது திராவிடம் என்று சொன்னா இப்ப எப்படி பரவலா இருக்குது அப்படின்னா, இவங்க கடவுளுக்கு அப்பாற்பட்டவங்க. திராவிடம் என்று சொல்லுனாலே அது கடவுளுக்கு எதிரானது அப்படிங்கிறது பொதுவான பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனா புதிய திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுசா கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த காலத்துல கண்ணபிரானுக்கு, அதாவது சிவனுக்கு ஒரு கண்ணை தானமா கொடுத்த கண்ணப்ப நாயனார் வழி வந்த ஒரு சமுதாயம் இந்த தலைவருடைய சமுதாயம், வேட்டுவ கவுண்டர் சமுதாயம். அதே மாதிரி வள்ளிய திருமணம் செய்வதற்காக முருகன் வேடர் குலத்துல அந்த வள்ளியை திருமணம் பண்றாங்க. அப்ப வேடர் குலம்னாலும் வேட்டுவ கவுண்டர்னாலும் ஒண்ணுதான். சோ அந்த வழியில வந்தவங்க. ராமாயணத்தை, அதாவது இந்துக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான புராணம் ராமாயணம். ராமாயணத்தை பத்தி பேசுறோம், ராமர் சீதையை பத்தி பேசுறோம், ராமர் அனுமாரை பத்தி பேசுறோம். ஆனா இது அத்தனையும் இந்த உலகத்துக்கு கொடுத்த வால்மீகி முனிவர், அந்த வால்மீகிங்கிற சமுதாயத்தோட தொடர்பு உள்ளவங்க இந்த வேட்டுவ கவுண்டர். அதனால எதுக்கு இந்த 3 புராணத்தையும் நான் இப்ப சொன்னேன் அப்படின்னா, இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இன்னைக்கு இந்த திராவிடம், புதிய திராவிடம் அப்படின்னா நாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, யாருடைய மதத்திற்கும் எதிரானவங்க கிடையாதுன்னு சொல்ல வரோம். ஓகே, ஓகே, நீங்க சொன்ன விளக்கம் ஓகே. ஆனா இப்ப திராவிடம்னாலே கடவுளை நம்பாதவங்க அப்படி சொன்னா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட கழகம் தான். இப்ப திராவிட கழகம்ங்கிறது நிறைய இருக்கு. அப்போ இப்ப எல்லா கட்சி, எல்லா திராவிடத்தையுமே நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இப்ப இன்னைக்கு காலையில கூட நேற்று ஒரு நேர்காணல்ல பார்த்தேன். நேர்காணல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டிவில பிரசன்னா, அதாவது திமுக சார்பா வரக்கூடிய வழக்கறிஞர் பிரசன்னா கிட்ட ஒரு கேள்வி பிஜேபி சார்பா கேட்கிறாங்க. இந்த மதுரையில நடந்த முருகன் மாநாடை ஒட்டி, அதாவது மதிப்பிற்குரிய முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நம்ம சாமி அறையில கூட வேல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை பாஜக நண்பர் வைக்கிறார். அதுக்கு அவர் பிரசன்னா சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, எங்க அந்நியார் கடவுள் வழிபாடு உள்ளவங்க, முக ஸ்டாலின் ஐயா கடவுளை நீ கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல, எங்களை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்றாரு. அந்த ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. அதேதான் நாங்களும் சொல்றோம். இப்ப அண்ணா திராவிடம் முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்துல இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே நெத்தியில பாத்தீங்கன்னா பெரிய துண்ணூறு வச்சிருப்பாரு, கையில 10 கயிறு கட்டி இருப்பாரு. அது எல்லாமே கடவுள் நம்பிக்கை உள்ளதுதான். சோ அதைதான் நான் இந்த இடத்துல நான் விளக்கமா சொல்லியிருக்கேன். நீங்க கேட்ட மாதிரி புதிய திராவிட கழகம் ஏன் திராவிடம்னு வச்சிருக்கீங்கிறதுக்கு எங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கோம். எங்களுடைய கொடியில கண்ணப்ப நாயனாருடைய படத்தையும் ஒரு பக்கம் வால்மீகி படத்தையும் தான் நாங்க கொடியில அடையாளமாவே போட்டிருக்கோம். ஓகே, அப்படியே இப்ப நீங்க இந்த படம், உங்களுடைய படங்களை யார் படங்களை வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னதுனால ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. இந்த வான்மீகி இதுல போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால, தலைவர்கள் படத்தை வெளியிட்டிருக்கேன்னு சொன்னதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. இப்போ உங்களுடைய பதாகைகள், உங்களுடைய லெட்டர் பேடுகள், உங்களுடைய விசிட்டிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இதுல எல்லா தலைவர்களையும் போட்டிருக்கீங்க. காமராஜரையும் போட்டிருக்கீங்க, அண்ணாவையும் போட்டிருக்கீங்க, நேருவையும் போட்டிருக்கீங்க, காந்தியும் போட்டிருக்கீங்க, பிரபாகரனையும் போட்டிருக்கீங்க.
வீரமங்கை வேலு நாச்சியாரும் போட்டிருக்கீங்க, எல்லாத்தையுமே போட்டிருக்கீங்க. இதுல சந்தன கடத்தல் வீரப்பனை போட்டிருக்கீங்களா? இது எந்த அடிப்படையில போட்டிருக்கீங்க? இது நல்ல கேள்விதான். இப்ப வேட்டுவ கவுண்டர் நலசங்கம்னு சொல்லி தலைவர் அவர்கள் கடந்த ஒரு 12-13 வருடங்களா அந்த வேட்டுவ கவுண்டர் நலசங்கம்னு சொல்லி அதோட நிறுவன தலைவரா வந்து நடத்தி வந்தாரு. அது முழுக்க முழுக்க அந்த சமுதாயத்தை வலுப்படுத்தணும், அரசியல்ல கொண்டு வரணுங்கிற ஒரு அமைப்போட தான் அவருடைய பயணம் இருந்தது. ஆனா அவருக்கே ஒரு காலத்துல வந்து இங்க இந்த கொங்கு பகுதியில வந்து நம்ம சமுதாயம் மட்டும் பாதிக்கப்படல, நம்மளை போன்று பல சமுதாயங்கள் இங்க அரசியல்ல புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய ஆழ் மனசுல அது போயிருக்கு. அப்பதான் என்ன பண்றாரு, ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி புதிய திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பா வெளியிடுறாரு. இப்ப இதுல அனைத்து சமுதாயத்தையும் உள்ளடக்கிதான் அவருடைய அரசியல் கடந்த 5 வருட காலமா இருக்கு. இதோட கொடி அறிமுக விழாவிலேயே நம்ம மதிப்பிற்குரிய தினகரன் ஐயா தான் வந்து நம்ம ஈரோட்ல வந்து கரூர்ல நடந்த மீட்டிங்ல வந்து வெளியிடுறாங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி அனைத்து தலைவர்களுடைய படத்தையும் நீங்க ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்கறத விட வீரப்பன் ஐயாவோட படத்தை ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இது கொஞ்சம் சயின்டிபிக்கான கேள்விதான். எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன். வீரப்பன் அப்படிங்கிறவர் வந்து சந்தன மர கடத்தல்காரன் அப்படிங்கிற ஒரு பதிவுலதான் இன்னைக்கு பொதுமக்களிடையே நம்ம மனசுல பதிய வச்சிருக்கோம். காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு தீவிரவாதி போல சித்தரிச்சு வச்சிருக்கோம். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். வீரப்பன் அப்படிங்கிறவரு ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். இப்ப வீரப்பனுடைய மகள் முதற்கொண்டு கூட நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துல போட்டிக்கிட்டாங்க நாம் தமிழரோட வேட்பாளரா. அப்ப இன்னைக்கு வீரப்பனையும் நாம் தமிழர் வந்து கொண்டாடதான் செய்யுது. இப்ப வீரப்பன் இருந்த காலத்துல வீரப்பன் தமிழ்நாட்டுக்கு என்ன கெடுதல் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இப்ப நான் ஐயாவோட கேள்வியை நான் உள்வாங்கிட்டு இல்ல, இப்ப நான் கேட்ட கேள்வி வேற. வீரப்பனை உங்களுடைய பதாகையில போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுக்கு மட்டும்தான் எனக்கு பதில். வீரப்பன் மற்ற தலைவர்களை நீங்க போடப்பட்டிருக்கிற அந்த தலைவர்களை புறம் பாருங்க, வீரப்பனே அதுல பாருங்க. வீரப்பன்கிறவர் யாரு? வீரப்பன் ஐயா கேட்ட மாதிரி இப்ப அந்த தலைவர்களுடைய உருவம், அதாவது அவர் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். வன்னியர் சமுதாயத்துல நமக்கு பெரும்பாலும் அறிமுகமான ஒரு நபர். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். அவர் செய்திருக்க காரியம் வந்து சரியா தவறா அதை நம்ம வந்து வாதத்துக்குள்ள கொண்டு வரல. வீரப்பன் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்ப வன்னியர் சமுதாயத்தையும் நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளமா தான் வீரப்பனோட படத்தை நாங்க அதுல வச்சோம். ஓகே. இப்ப கட்சி தொடங்கப்பட்டு உங்க கட்சி தொடங்கப்பட்டு எவ்வளவு நாள்? வேட்டுவ கவுண்டர் நலசங்கமா கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு மேல பயணிச்சிருக்காங்க. ஒரு கவுண்டர் நலசங்கம், அதாவது வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை மட்டும் ஒருங்கிணைச்சு ஒரு சங்கமா இது நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சி. அதுக்கப்புறம் தான் அதுலயும் இவர் தான் நிறுவன தலைவர் ராஜ் கவுண்டர் தான் அதுக்கு நிறுவன தலைவர். அதுக்கப்புறம் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி எல்லா சமுதாயமும் இங்க பாதிக்கப்படுது. கொங்கு மண்டலத்துல அனைத்து சமுதாயத்துக்கும் அரசியல் முன்னுரிமை வேணும்னு சொல்லி புதிய திராவிட கழகம்னு பதிவு செய்யப்பட்ட அமைப்பா வெளியில வருது. இப்போ ஒரு 5 வருஷம் இருக்குமா? ஒரு 5 வருஷம் இருக்கும். ஓகே. இந்த 5 வருஷத்துல தமிழக அரசுக்கு என்னென்ன கோரிக்கை உங்க கட்சியில வச்சிருக்கீங்க? எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னன்னா, இப்ப இது வந்து கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குதான்னு கேட்டா நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா கொங்கு பகுதியில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள்ல இப்ப திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி இந்த பகுதியில வந்து நம்ம அடர்த்தியா, அதாவது வேட்டுவ கவுண்டர் சமுதாய நபர்களும் அடர்த்தியா இருக்காங்க, எங்களுடைய நாடார் சமுதாய நபர்களும் அடர்த்தியா இருக்கிறாங்க. இப்ப அரசியல் முன்னிலை, அதாவது அனைத்து சமுதாயமும் இந்த கொங்கு பகுதியில அரசியல்ல முன்னுரிமை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த கொங்கு பகுதியில இருந்து சட்டமன்றத்துக்கு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சமுதாய நபர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏவா இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் எம்பியா இருக்காங்க. அதை நான் பொது வெளியில யாருக்கும் சொல்லணும்னு தேவையில்ல, அனைவருக்கும் தெரியும். அப்ப எங்களுக்கும் உரிமை வேணும். ஒரு சில தொகுதிகளை எங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு பண்ணணும், ஜாதி வாரியான கணக்கு எடுக்கணும். வேட்டுவ கவுண்டர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில வேட்டுவ கவுண்டர் வேட்பாளரை நீங்க நிப்பாட்டணும், முதலியார் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில முதலியாரை நிப்பாட்டணும், நாடார்கள் அதிகமா இருக்க பகுதியில நாடார்களை நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் முன்னெடுப்புலதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அது ஜனநாயக மாதிரி தெரியல, ஜாதி மாதிரி. இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு பல மாவட்டம் பல மாநிலங்கள்ல எடுத்திருக்காங்கல்ல, பீகார்ல எடுத்திருக்காங்க, ஆந்திராவில் எடுத்திருக்காங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனா இது வெளிப்படையா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜாதி இல்லைன்னா தமிழ்நாடு இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதம் இல்லைன்னா இந்தியா இல்ல. இப்படிதான் இன்னைக்கு அரசியல் நிலவு. இது உண்மை. இப்ப நீங்க அதிமுகவிலே திமுகவிலே ஜாதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? வெளிப்படையா சொல்ல வரீங்களா? ஜாதி பார்த்து அவங்க சீட்டு கொடுக்கறது இல்லையா? யாரு பெரும்பான்மையா அவங்களுக்கு தானே சீட்டு ஒதுக்குறாங்க. அப்ப அது பேர் ஜாதி இல்லையா? நாங்க என்ன கேட்கிறோம், உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம், எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம்.
இதை நீங்க ஜாதியா பார்க்க கூடாது, உரிமையா பார்க்கணும். ஓகே, இப்ப 2026 யாரு கூட கூட்டணியில பயணிக்க? ஐயா, அதாவது இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். 2024 பல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் தான். யார் யாரு கூட கூட்டணிங்கிறது தேர்தல் கூட்டணி தேர்தல் வரக்கூடிய நேரத்துல கடைசி நிமிஷத்துல கூட மாறும். ஏன்னா தேர்தலில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நீங்க திமுக கூட பேச்சுவார்த்தையில இருக்கிறதா தகவல் இருக்கு. திமுக கூட கடந்த 4 வருட காலமா நம்ம கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க கூட நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். போன சட்டமன்ற தேர்தலில் அவங்க கூட நம்ம இருந்திருக்கோம். எங்களுடைய தலைவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு சீர்மரபினர், அதாவது பொறுப்பு, வாரிய பொறுப்பும் கொடுத்திருக்காங்க. இதுல ஈரோடு மாவட்டத்துல பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இப்ப கூடுதலா நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர்னு சொல்லி 4 மாவட்டத்துக்கு பொறுப்பா கொடுத்திருக்காங்க. திமுக சீட்டு உண்டு, ஒரு சீட்டு உண்டு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எந்த பகுதிங்கிறது தலைமை வந்து முடிவு எடுக்கும். உறுதியா இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக கூட்டணியில இருக்கிறோம். 2026 திமுக மீண்டும் வெற்றி பெறும். ஐயா, இது அதாவது திமுக செய்த சாதனைகளை வந்து மக்களுக்கு சொல்லணும். திமுகவோட சாதனைகள் என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு அரசு எப்படி சாதனைகள்னா எப்படி 10,000 கோடி 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் இல்ல, சாதனைகள் அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களுக்கும் ஒரு அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சில திட்டங்கள், அந்த திட்டத்தினால யார் யார் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் மீண்டும் அவங்களை அங்கீகரிச்சாங்கன்னா அது பேரு சாதனை. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல தான் இன்னைக்கு திமுக இருக்குது. 2026ங்கிறது ரொம்ப டஃப்பான தேர்தல் தான். ஒரு 4 முனை 5 முனை போட்டி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. எங்களுடைய கூட்டணி வந்து திமுகவுல தொடருது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு, அதுல தேமுதிக கூட்டணியில் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்குது. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து எல்லாருக்கும் வெட்ட வெளியா தெரிஞ்சதுதான். அம்மா புரட்சி தலைவி அம்மா வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்க உயிரோட இருக்கும்போது தனிப்பெரும்பான்மையா நின்று 40 தொகுதியிலேயே அங்க இருக்கிற மோடியா இங்க இருக்கிற லேடியான்னு ஒரு வார்த்தையில கேட்டாங்க. 40 தொகுதி அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா பாஜக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு அன்னைக்கு வந்து மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் வந்து பொது முழக்கம் எடுத்தாங்க. அதேதான் இன்னைக்கு எடப்பாடியும் அவர்களும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம ஜெயக்குமார், முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, நான் வந்து பொறுப்புலயே இருந்தவன், இன்னைக்கு என்னால போக முடியல, எனக்கு சிறுபான்மையரோட ஓட்டு உழுவுல, பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் எனக்கு ஓட்டு கிடைக்கலன்னு பகிரங்கமா சொன்னார். எடப்பாடி ஐயா என்ன சொன்னாரு, எஸ்டிபியோட மீட்டிங்ல போயிட்டு நாங்க வந்து பாஜக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை, 2026 கூட்டணி இல்லைன்னு சொன்னார். ஆனா என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா பாஜக கூட கூட்டணி போட்டதுனாலதான் நாங்க தோல்வியை தழுவினோம்னு ஒரு தலைவர் சொல்றாரு, இன்னொரு தலைவர் தேவையில்லை பாஜகன்னு சொல்றாரு. இப்ப அப்படின்னா கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு அதிமுகவுக்கு என்ன நிர்பந்தமா கட்டாயம்? அதாவது பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தீண்டத்தகாத கட்சி கிடையாது, இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி, அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்க இருக்கிற அந்த திராவிட சித்தாந்தம், இந்த திராவிட சித்தாந்தத்துக்கும் பாஜகவுக்கும் இடையிலே தான் ஒரு சில போட்டிகள் இருக்கு. பாஜகவுக்கு ஓட்டு போடாத நபர்கள் யாருக்கு போடுவாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது திமுகவுக்கு தான் போகும். இப்ப இருக்கிற பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வலுவா இல்லைங்கிறது தான் காட்டுது. என்ன காரணம்னா, இப்ப அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க, ஒரு நட்சத்திர விடுதியில வந்து ஒரே நாள்ல வந்து நாங்க கூட்டணின்னு சொல்லி, அரசியல் வரலாற்றுல இது மாதிரி கிடையாது. ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கூட்டணி கட்சி தலைவரை பக்கத்திலே உட்கார வச்சு அவரை எதையுமே பேச சொல்லாம உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. எதுக்காக இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போடுறாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள அந்த பைண்டிங் வரணும். பைண்டிங்னா என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில பேசணும். அப்படி பேசினா மக்கள் ஏத்துப்பாங்களா? அதை நினைச்சு பாருங்க. இதே அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது எடப்பாடியை பத்தி என்ன சொன்னாரு, கிணத்து தவளைன்னு சொன்னாரா இல்லையா? எடப்பாடி ஒரு தற்கொலைன்னு சொன்னாரா இல்லையா? இவங்க எப்படி ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ண முடியும்? அண்ணாமலையை பத்தி எடப்பாடி என்ன சொன்னாரு, அண்ணாமலையை பத்தி முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? அது வந்து அரசியல்ல எதிரியும் இல்ல நண்பர் இல்ல, இப்பதான் நீங்க சொன்னீங்க. அது மாதிரிதான் அரசியலுங்கிறது நீங்க எம்எல்ஏவோ அமைச்சரோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது எலெக்ஷன் கிடையாது. உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்க போறாங்க, மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு, சிறுபான்மையோட ஓட்டு உங்களுக்கு வருமா, நம்பிக்கை இருக்குமா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குல்ல. சோ அந்த சிக்கல் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அப்ப எடப்பாடியோட கூட்டணிக்கு போனது கட்டாயம் தாங்கிறீங்க இல்ல? கட்டாயத்தின் அடிப்படையில தான் இவங்க வந்து நிர்பந்தம் இல்ல. உண்மை நிர்பந்தம் தான். நிர்பந்தம் இல்லாம இது எப்படி போக முடியும்? ஒரு வருடத்துக்கு முன்னாடி தமிழக அரசியல் எங்கேயா நடந்திருக்கு? இப்ப எனக்கு வயசு 40 ஆகுதுங்க. நானே ஒரு 5 வருஷம் அரசியல் இருந்திருக்கேன்.
எனக்கு 18 வயசுல இருந்து ஒரு மெச்சூர்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது இல்லையே. கட்டாய கூட்டணி எங்க சேர்ந்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க சேர்ந்திருக்கு? கண்டிப்பா கிடையாது. அந்த கூட்டணி இப்ப ஜெயிக்காது அப்படின்னு சொன்னா, இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டே நிறைவேற்ற திரு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். அவரு அதிமுக கூட்டணிக்கு போனா எளிதா வெற்றி பெற்றலாம். நான் அதாவது ஐயாவோட கருத்துக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த கூட்டணி ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் எங்களுக்கு இல்லை, என்னுடைய ஓட்டு இவங்களுக்கு கிடையாது, நான் வெளிப்படையா சொல்றேன். ஆனா மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் ஓட்டு போட்டா இவ்வளவு கேள்விகள் இருக்கு. அதோட முடிச்சுக்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. விஜயை பத்தி நீங்க கேக்குறீங்க. விஜயை பத்தி பேசணும்னா நமக்கு 1 மணி நேரம் இல்ல, ஒரு நாள் பத்தாது. விஜய் அவர்களை வரவேற்கிறோம். ஒரு உச்ச நடிகரா இருந்து 200 கோடிங்கிறாங்க, 250 கோடிங்கிறாங்க. அவருடைய அந்த ஒரு செல்வாக்கை விட்டுட்டு வர்றங்கிற துணிச்சலை வந்து நம்ம பாராட்டுறோம். இப்ப நீங்க ஒரு கேள்வி ஐயா என்ன கேட்டிருக்கீங்கன்னா, விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வந்தாருன்னா பலமா இருக்குமான்னு கேக்குறீங்க. எளிதா வெற்றி பெறுவாங்க. ஆமா, விஜய் என்ன சொன்னாரு முதல் மேடையில? என்னுடைய சித்தாந்த எதிரி யாரு? பாஜக. என்னுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. அப்ப சித்தாந்த எதிரி கூட நீங்க எப்படி கூட்டணி வைப்பீங்க? அரசியல் நண்பனும் எதிரி. சித்தாந்த எதிரி. நீங்க நண்பன் எதிரிங்கிறது வேற, சித்தாந்தமும் அரசியல் எதிரியும். அப்ப விஜய் திமுக கூட கூட்டணி வைக்க போறா? உங்க கூட்டணியில திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், சீமான், விஜய், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைக்க போறாங்கிற மாதிரி ஒரு வாரமா ஊடக மத்தியில ஒரு பரவலான செய்தி ஒன்று பரவிட்டு. இது உண்மை. அது அப்படி போயிட்டா திமுகவுக்கு இது இழப்பு தானே. காங்கிரஸ் வெளியே வந்துட்டா திமுகவுக்கு இது பின்னடைவு. அப்ப பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி மேலோங்கி நிற்குங்கிறது உண்மை. இல்ல 3வது அணியா உருவாக்குற இப்ப நான் கேட்கிற கேள்வி உங்ககிட்ட, சீமான் கிட்ட விஜய் போயிருவாரா, இல்ல விஜய் கிட்ட சீமான் போயிருவாரா? இது 3வது அணி தமிழகத்துல 2026 அமையுமா அமையாது? உங்களுடைய கேள்வி நல்ல கேள்விங்க ஐயா. இப்ப நான் கடைசியா கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். சீமான் கூட விஜய் கூட்டணி போவாரா, இல்ல விஜய் கூட சீமான் கூட்டணி போவாராங்கிறது கேள்விக்குறி. இப்ப சீமான் 1996 உள்ள வராரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2021 தேர்தல் வரைக்கும் பல தேர்தல்கள் தனிச்சு, அதாவது என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியின் அடிப்படையில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8.2% வந்து வாங்கியிருக்காரு. 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இத்தனை தேர்தல்களை சந்திக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் வேட்பாளர் வச்சிருக்காரு. தனிச்சு போட்டிடுறாரு. அந்த கொள்கை முடிவு. இப்ப விஜய் வந்து இப்பதான் வந்திருக்காரு. விஜய்க்கு வந்து பொருளாதாரம் இருக்கு, பப்ளிக் கிரேஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். இப்ப இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல. இப்ப சீமானுடைய இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, பெரியார விமர்சனம் பண்றாரு, பெரியார முழுசா விமர்சனம் பண்றாரு. தமிழ் வந்து எங்களுக்கு தமிழ் காட்டுபிராண்டின்னு சொன்ன பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படிங்கிற அளவுக்கு மீண்டும் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். பெரியாருடைய கருத்துக்களை சொல்லி திராவிட கட்சிகள் ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு விஜய் வந்து கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்காரு. கொள்கை தலைவர். நீங்க கொள்கை தலைவரை விஜய் அப்ப சீமான் கூட சேரும் போது கொள்கை தலைவரை விஜய் மாத்திடுவாரா? இல்ல ஒருவேளை கொள்கை தலைவரா இருக்கட்டும் அப்படின்னு சீமான் அவர் கூட கூட்டணி வச்சு பெரியாரை பத்தி விஜய் மேடையில பேசுவாரா? இல்ல சீமான் மேடையில விஜய் பெரியாரை பத்தி பேச முடியுமா? மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இது கண்டிப்பா பொருந்தா கூட்டணி தான். இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப விஜய் தனிச்சு நிற்பாரு. விஜய் வந்து ஒரு 3வது அணியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கட்டமைப்பு போடுவாங்க. அப்ப யார் கூட அந்த கூட்டணி அமையும்? நீங்க இப்ப இருக்கிற திமுக கூட்டணி உடையுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க காங்கிரஸ் ஒரு கேள்வி கேட்டீங்க. காங்கிரஸ் வந்து இப்ப ஒரு சொற்ப எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க. திமுக கூட கூட்டணியில போய் தான். காங்கிரஸ் வந்து நம்ம தனிச்சு இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ண முடியுமான்னு அதெல்லாம் காமராஜர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப சித்தாந்தத்துக்குரிய கேள்வி. வாய்ப்பே கிடையாது. அப்ப காங்கிரஸ் வந்து அந்த ஒரு தற்கொலை முடிவு வந்து காங்கிரஸ் எடுக்காது, மேலிடமும் எடுக்காது. இப்ப நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மீது மிகுந்த பற்று உள்ள ஒரு தலைவராக தான் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. இந்தியா கூட்டணின்னு வச்சிருக்காங்க பேரு. இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு வச்சிருக்காரு. டெஃபினட்டா இந்த கூட்டணி வந்து உடைப்படாதுங்க. 3வது அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அவருடைய பாப்புலேஷனை தாண்டி ஒரு பணம் உள்ள ஒரு வேட்பாளர், போற இடத்துக்கு கூட்டங்கள் அதிகமா கூடக்கூடிய ஒரு கிரேஸ் வேட்பாளர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். இதை தாண்டி என்னன்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு 2026 தேர்தல்ல ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துது. அந்த அதிகாரத்துல பங்குங்கிறதுக்கு சில பேருக்கு விளக்கம் தெரியல. அது மட்டும் இல்லாதங்க, சில அரசியல் விமர்சகர்கள் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5 ஓட்டுக்கு 1 ஓட்டு விஜய்க்கு விழுகும், 10 ஓட்டுக்கு 1.5 ஓட்டு விஜய்க்கு விழுகும். அப்ப விஜயோடைய தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைச்சிட முடியாது, இல்லையாண்டா இழுபறியில தான் இருக்கும் அப்படிங்கிற
ஒரு பரவலான பேச்சு இருக்கு. மாஸ் நடிகர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கு, அதெல்லாம் ஏத்துக்க 5 ஓட்டுல 1 ஓட்டு விழுகுங்கிறது எந்த வகையில்? ஐயா இப்ப சீமான் ஐயா வந்து 1996 வராரு. இன்னைக்கு அவர் எடுத்திருக்க ஓட்டு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 36 லட்சம் ஓட்டு, 8.2%. எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடம் தாண்டி வந்துட்டாரு. இந்த 36 லட்சம் ஓட்டை விஜய் எடுக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா விழுவும். இப்ப இன்னைக்கு வரைக்குமே அவங்க ஒரு கணிப்பு ஒண்ணு கொடுக்குறாங்க, உறுப்பினர் எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல தாங்கிடுச்சுன்னு சொல்லி. விஜயோட கணிப்பு, நான் என்னுடைய கருத்து, விஜய்க்கு ஓட்டு வீதமா பார்த்தா ஒரு 50ல இருந்து 70 லட்சம் ஓட்டு சாலிடா விழுவும், கண்டிப்பா விழுவும். ஆனா அந்த 70 லட்சம் ஓட்டை மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறி. ஆனா ஒரு 10%ல இருந்து 12% ஓட்டு வந்து விஜய்க்கு உறுதியா விழுவும். என்ன காரணம்னா மாற்று சித்தாந்தம். அவர் உச்சத்துல இருக்கும்போது கீழே இறங்குனதுனால இளைஞர்களோட ஓட்டும், அவருடைய ரசிகர்களோட ஓட்டும், மகளிர்களோட ஓட்டு வந்து டெஃபினட்டா விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓட்டு வங்கி வச்சு மட்டுமே முடிவெடுத்துட முடியாது இல்லைங்களா? இப்ப வந்து உறுப்பினர்களே 1 கோடி பேர் சேர்ந்தாங்க, 1.5 கோடி பேர் சேர்ந்தாங்கன்னா அதிமுக 2 கோடி உறுப்பினர் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டு அவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம். இப்ப நான் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பா ஒரு 10 சீட்டாவது வந்திருக்கலாமே, வர முடியலையே. விஜய் வந்து ஒரு மாஸ் நடிகருங்கிறத நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம். அவருக்கு ஒரு கிரஸ் இருக்குன்னு நீங்க சொன்னதும் ஏத்துக்க வேண்டிய விஷயம். அது வாக்கா மாறுமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா திமுக தரப்புலையோ காங்கிரஸ் தரப்புலையோ சொல்றது அதுக்கு வாய்ப்பே இல்லை. முதலில் விஜயை தனித்து களம் கண்டு என்ன வாக்கு வங்கி வைத்திருக்கிறது என்று நிறுவனம் செய்ய வேண்டும். விஜயகாந்த் தனித்து நின்று தான் கட்சி அங்கீகாரம் பண்ணார். திரு சீமான் அவர்கள் தனிச்சு நின்று தான் கட்சி அங்கீகாரம் பண்ணார். அது மாதிரி தனிச்சு நின்றுவாங்க, எடுத்தொன்னி கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியிலே அதிகாரத்திலையும் பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எடுத்தொன்னி லேசா வந்துட்டா அதுக்கப்புறம் நாம் தான் பெரிய கட்சின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க. இல்ல 2026 வந்து விஜய் வந்து அதைதான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். மக்களோட கருத்து அதுதான். இப்ப நீங்க 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட அதிமுகன்னு சொல்றீங்க. போன பாராளுமன்றத்துல 2 கோடி ஓட்டு விழுந்துச்சா அதிமுகவுக்கு? இல்ல. அதுக்கு காரணங்கள் இருக்கு இல்லையா? அதிமுக பன்னீர்செல்வம் ஒரு அணியா பிரிஞ்சாரு, சசிகலா ஒரு அணியா பிரிஞ்சாரு, டிடிவி தினகரன் ஒரு அணியா பிரிஞ்சாங்க. அவங்க எல்லாம் ஏடிஎம்கே ஓட்டத்தானே, அதிமுக ஓட்டத்தானே பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அந்த தோல்வியை தழுவி இருக்கலாம் இல்லையா? இப்ப ஐயா ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி என்ன ஒண்ணு கேட்டீங்க, நீங்க ஜாதி ரீதியான தலைவர்களை வச்சிருக்கீங்களேன்னு. இப்ப நீங்க ஒரு உருவகப்படுத்துறீங்க, சசிகலா ஒரு அணியாகவும், தினகரன் ஒரு அணியாகவும், ஓபிஎஸ் ஒரு அணியாகவும். இவங்க எப்படி பார்க்கப்படுது அதிமுக? இல்ல எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்கப்படுது, இவங்களை எப்படி பார்க்கப்படுது? ஒரு தேவர் சமுதாயம் முக்குளத்தோர் சமுதாயமா தானே பார்க்கப்படுது. தென் மாவட்டத்தில் இன்னைக்கு ஓட்டு சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவோட தேவர் ஐயா பங்கனுக்கு 100 பவுன் போட்டு அழகு பார்த்த ஒரே கட்சி யாருன்னா அதிமுக. அம்மா காலத்துல அன்னைக்கு அம்மா வந்து அங்க மரியாதை செலுத்த போகும்போது அவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன காரணம்? அப்ப அதிமுக ஜாதி இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? எல்லா கட்சியிலும் ஜாதி இருக்கு. ஓட்டு சிதறியதுக்கு இதுதான் காரணம் தான் சொல்றோம். ஓட்டு சிதறது ஒரே கட்சியில இருக்கிறவங்க பிரியும் பொழுது ஓட்டு, அந்த கட்சியோடைய ஓட்டு எனக்கு உலகம் உங்களுக்கு உலகம் மாறி, அதனாலதான் தோல்வி தலைவர்களுக்கு தான் அவங்க தரப்புல வாங்க. அதாவது எடப்பாடி ஐயாவுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்ல, நான் அதிமுக கிடையாது. அதிமுகவுடைய சரிவு அடுத்த கட்சிகளுக்கு வளர்ச்சி. எடப்பாடி அக்காவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அவர் ஏத்துக்க போறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், 2 முறை முதலமைச்சரா இருந்தவர் ஓபிஎஸ் ஐயா மேல தனி மரியாதை இருக்கு. இதே ஜெயலலிதா அம்மா சொன்னது தானே, பரதன் காலத்துல, ராமர் காலத்துல, அர்ஜுனன் காலத்துல பரதனை பார்த்தோம். தமிழ்நாடு அரசியல் இல்ல, இந்திய அரசியல் இல்ல, உலக அரசியல்லயே முதலமைச்சர் பதவியை கொடுத்து திருப்பி கொடுத்த ஒரே வரலாறு ஐயா ஓபிஎஸ்க்கு தானே அவங்க சொன்னாங்கல்ல. நீங்க அப்ப அம்மாவை வந்து அம்மாவளி அரசியல் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இவரை தானே நீங்க ஏத்திருக்கணும். நீங்க எப்படி வந்தீங்க முதலமைச்சர்? அதாவது நீங்க எப்படி முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தீங்க? கூவத்தூர்ல நடந்தது என்ன? நீ கூவத்தூர் எல்லாரும் மறந்துட்டாங்களா? எதன் அடிப்படையில நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா? இல்ல, சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னா எம்எல்ஏ ஒப்புதலோட தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நம்ம நாட்டு சட்டம். அதை வந்து உங்க அதிமுகவோட முதலமைச்சர் அவங்க ஏத்துக்கலாம். மக்கள் முதலமைச்சர் அவர் இன்னும் மாறல. மக்கள் முதலமைச்சர் அதிமுக சட்டமன்ற தலைவராக ஒரு ஏகமனதாக அவங்க கட்சி முடிவு தான். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்தாலே அது மக்கள் செய்தது. அது ஒத்துக்கிறோங்க ஐயா. இப்ப முதலமைச்சர் ஐயா இப்ப மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காரு. நாளைக்கே இப்ப துணை முதலமைச்சர் ஐயா நம்ம மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அப்ப தலைமை என்ன அறிவிக்குதோ, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை, ஆளுங்கட்சி பெரும்பான்மை என்ன அறிவிக்குதோ அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு சட்ட திட்டங்கள் இருக்கு. இப்ப மக்கள் முதலமைச்சர்னா நீங்க தேர்தலில் நின்று மக்களுடைய அங்கீகாரம் வாங்கி நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் அது முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க வேண்டும். முதலமைச்சர் வேட்பாளர் அடையாளம் காண்பிக்கப்பட்டு நீங்க அதை உறுதிப்படுத்தணும். இப்ப எத்தனை சீட்டு? 70 எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. திமுக கிட்டத்தட்ட 120-130 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க.
அதை ஏத்துக்க முடியாது. நாளடைவுல இப்ப நீங்க 2026 எதிர்கட்சி அதிமுக உட்காருன்னு ஐயா சொல்ல வரீங்களா? கேள்விக்குறி. எதிர்கட்சி கூட்டணியாக உட்காரும். ப்ரீ அலைன்ஸை விட போஸ்ட் அலைன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். யாருமே சொல்லாத கருத்து. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கறத தாண்டி 2026 போஸ்ட் அலைன்ஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவாங்க, எம்எல்ஏக்களோட ஆதரவுகளை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த 2026 ரொம்ப டஃபா இருக்கும். ஓகே, இப்போ துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கட்சி அவருடைய கண்ட்ரோலுக்கு கொள்ளப்படுகிறதா, இல்ல அவருக்கென்று ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கப்படுறதா? 2026 பழைய மூத்த தலைவர்களை ஒதுக்கப்பட்டு இளைய தலைவர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ இடம் ஒதுக்கீடு கொடுத்து தேர்தலில் களம்காங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்டாலின் ஐயாவுடைய வரலாறுக்கும் உதயநிதி ஐயாவுடைய வரலாறுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதை நம்ம ஒன்னும் வெளிப்படையா நிறைய பேசணும்னு தேவையில்லை. ஸ்டாலின் ஐயா காலத்துல கலைஞர் ஐயா அவங்களுடைய அப்பா, மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பா. ஸ்டாலின் ஐயா இளைஞர் அணியில இருந்து ஒரு சின்ன சின்ன வார்டுல இருந்து எம்எல்ஏவாகி, அமைச்சராகி, பொதுப்பணித்துறைக்கு துணை முதலமைச்சராகி, செயல் தலைவராகி, சென்னை மேயராகி பல அனுபவங்கள் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு உண்டு. ஆனா இவருக்கு உதயநிதிக்கு இருக்கிற இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, கலைஞர் ஐயாவுடைய பேரன் மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய மகன். அப்ப 2 அஸ்திரத்தை அவர் கையில கொண்டு வராது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆக்டிவ். நீங்க அரசியல அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நீங்க ஒரு கார்ல 500 கிலோமீட்டர் பயணம் பண்றது எவ்வளவு சிக்கல் வாய்ந்த விஷயம்னு தெரியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் ரோடு மார்க்கமாவே பயணம் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா இது ஐயாவோட முடியுமான்னு கேட்ட முடியாது. அவங்க வயது மூப்பு, கிட்டத்தட்ட 72 வயதுக்கு மேல தாண்டிட்டாப்ல. உதயநிதிக்கு என்று ஒரு ஓட்டு வங்கி திமுக இருக்கு. அடுத்த தலைவர் அவர் தான். இப்ப நாங்க எங்களுடைய மேடையில, புதிய திராவிட கழக மேடையில, நம்ம விஜயமங்கலத்துல நடந்த மேடையில நாங்க ஒரு தீர்மானம் போட்டோம் எங்களுடைய கட்சி சார்பா. உடனே அப்ப அமைச்சரா தான் இருக்கு. எங்களுக்கு உடனடியா துணை முதலமைச்சர் பொறுப்பு நீங்க உதயநிதி ஐயாவுக்கு கொடுக்கணும், இது புதிய திராவிட கழகத்தோட கொள்கை முடிவுன்னு நாங்க தீர்மானம் போட்டோம். அதுக்கப்புறம் தான் இவங்க கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய கருத்தா கூட அது இருக்கலாம். முதலா அவரை துணை முதலமைச்சர்னு சொன்ன ஒரு கட்சியோட பெருமை அது நமக்கு தான் சார். ஓகே, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு குடும்ப சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்கு. இது குடும்ப சண்டையோட நிக்குமா, இல்ல இதை தாண்டி அது அரசியல் சண்டையா? ஐயா, இந்த கருத்து எல்லாருமே இப்ப பொது வெளியில பார்த்துட்டு வரோம். இப்ப அன்புமணி ராமதாஸ் ஐயா கரம் வலுவா இருக்கா, ஐயா ராமதாஸ் ஐயா கரம் வலுவா இருக்குதா அப்படின்னா இது குடும்ப சண்டை தான். இப்ப அப்பாவும் பையனும் அது ஒரு ரூம்ல உட்காந்து 5 நிமிஷம் மனசை ஒத்து பேசினாங்கன்னா கண்டிப்பா இது முடிஞ்சிடும். வீட்டு டைனிங் ஹால்ல பேச வேண்டியதை பிரஸ் மீட்ல பேசிட்டாங்க. இல்ல, டைனிங் ஹால்ல பேசின பிரச்சனை தான் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. டைனிங் ஹால்ல எதை பேசணுமோ அதை பேசாம பேசக்கூடாத விஷயங்களை பேசிட்டாங்க. இன்னும் இதுல நமக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஒரு சில நபர்களுக்கு பொறுப்பு கொடுத்ததுனாலதான் இந்த அதிருப்தி உருவாகி இருக்குங்க. இப்ப அன்புமணி ஐயாவுடைய மீட்டிங்லயே, பொதுக்கூட்டத்திலேயே பார்த்திருக்கீங்க, பொதுக்குழுவிலேயே பார்த்திருக்கீங்க. ராமதாஸ் ஐயாவை தவிர்த்து அவங்க ஒன்னும் மேடையில எதையுமே பேசலையே. நாங்க ஐயாவோட வழியில தானே பயணிக்க போறோம்னு சொல்றாங்க. இப்ப கூட ஜூலை மாசம் ஒரு நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு அன்புமணி ராமதாஸ் ஐயா. ஒரு நடைபயணம் தமிழ்நாடு முழுசும் ஸ்டார்ட் பண்றாரு. வன்னிய சொந்தங்கள் அனைவரும் வரணும்னு சொல்லி நீங்க சொன்ன ஜாதி ரீதியா தான் கூப்பிட்டு. நாடார் சொந்தங்கள் வாங்க, செட்டியார் சொந்தங்கள் வாங்க, முதலியார் சொந்தங்கள் வாங்கன்னு சொல்லல. 43 ஆண்டு காலமாக திரு ஐயா பெரியவர் ராமதாஸ் அவர்கள் அந்த வன்னியர் இயக்கத்தை ஒருங்கிணைச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அதனால அதுக்காக இப்ப ஒரு மாநாடு கூட நடத்தப்பட்டாங்க. அந்த அடிப்படையில அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு தவிர ஜாதி அரசியல்ங்கிறது தான் இருக்கும். அதே அன்புமணி ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும், ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு கிடையாதுன்னு சொன்ன வரலாறு இருக்கு. இது வங்கக்கடலா வன்னியர் கடலா அப்படின்னு சொன்ன வரலாறு இருக்கு. அதாவது பெரிய தலைவர்கள் அரசியலை பத்தியோ ஜாதியை பத்தியோ பேசினா அதை யாரும் பெருசா பொருட்படுத்துறது இல்லை. எங்களை போன்ற வளரக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், ஒரு சின்ன கட்சின்னு பார்க்கக்கூடிய உங்களுடைய பார்வைக்கு நாங்க பேசினா மட்டும் ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டோம், இப்ப இம்மானுவேல் நாடாருன்னு போடுறாரு, ராஜ் கவுண்டர்னு போடுறாருன்னா என்னுடைய ஜாதி அடையாளத்துல போடுறது என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா முத்துராமலிங்க ஐயா தேவர்னு தானே போடுறாங்க. நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது இல்ல. இப்ப நீங்க உங்களுடைய ஜாதி அடையாளத்தை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்குதா? இப்ப நீங்க பல போஸ்ட் பார்க்கலாம். அரசு விழா அங்கீகரிக்கப்பட்ட தீரன் சின்னமலை ஐயா வரலாறு. இப்போ அடிக்கக்கூடிய போஸ்ட்ல அவங்க எப்படி அடிக்கிறாங்க? தீரன் சின்னமலை கவுண்டர் தான் போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நம்ம அதை புறந்தள்ளிட்டு தான் போகணுங்க. எங்களுடைய சமுதாயத்தை நாங்க முன்னாடி கொண்டு போறதுக்காக நாங்க வேலை பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்க எல்லா சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கத்தானே செய்யறோம்.
எங்க கட்சியிலேயே வேட்டுவ கவுண்டர் அமைப்புல தலைவர் இருக்காரு, நிறைய பொறுப்பாளர் இருக்காங்க. இப்ப இம்மானுவேல் வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக புதிய திராவிடத்துல இருக்கிற என்ன அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல, மாநில அமைப்பு செயலாளராகவும் ஏத்துக்கிட்டாங்க, சட்டமன்ற மாவட்ட செயலாளராகவும் என்ன ஏத்துக்கிட்டாங்க. இப்ப கூட மொடக்குறிச்சியில நடந்த ஒரு சின்ன ஆலோசனை கூட்டத்துல தலைவர் சொன்ன வார்த்தை, முதல்ல நான் எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்றத்துக்கு போகணும், அடுத்த ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா அது தம்பி தான் அப்படின்னு உரிமையோட, தம்பிங்கிறத விட நாடார் சமுதாயத்தை நான் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு தானே சொன்னாரு. அது எல்லாமே அங்கீகரிச்சுட்டாங்களே அவங்க. ஓகே, ஒவ்வொரு கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கு. புதிய திராவிட கழகத்துக்கு கொள்கை என்ன? எங்களுடைய கொள்கை நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இந்த கொங்கு பகுதியில அனைத்து சமுதாயமும் அரசியல்ல முன்னெடுப்பு கொண்டு வரணும். அரசியல் கட்சி நடத்தினா மட்டும் போகாது. அவங்க வந்து ஒரு பகுதியில ஊராட்சி எலெக்ஷன்ல அவங்க ஒரு பிரசிடண்டா நிக்கணும், கவுன்சிலரா நிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். நாங்கள் அனைத்து சமுதாய நபர்களையும் இங்க ஒருங்கிணைச்சுதான் கொண்டு போறோம். தகுதி வாய்ந்த நபர்கள் யாரு வந்தாலும், மக்கள் பிரச்சனை யாரு கையில எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்களுடைய இலக்கு அரசியல் இலக்கு. இவ்வளவு ஒரு பிஸியான நேரத்துல எங்களுக்காக வந்திருந்து மைத்தமிழருக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றிங்க.